Good morning students, I am JS. Welcome to Max class. Today we are going to learn 4 problems. De Morgan's laws for complementation and also De Morgan's laws for set difference. There are 4 problems we are going to discuss. Let me see one by one. Example 1.18. Draw Venn diagrams and shade the region representing the following sets. First one A dash, second one A minus B whole dash. Before that, what is A dash? A dash is nothing but complement of A, or A dash is equal to U minus A. A dash is equal to U minus A. So A dash or A complement, both are same. Okay children. So what is the meaning of U minus A? Elements are in universal set but not in A. This is the exact meaning. மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. A dash அப்படின்னா எலமெண்ட்ஸ் யூனிவர்சல் செட்டில் இருக்கணும், ஏல இருக்கக்கூடாது. இப்போ ஷேடிங்கும் அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் ஷேட் பண்ணுறீங்கன்னா யூனிவர்சல் செட்டில் ஷேட் பண்ணணும், ஏல பண்ணக்கூடாது. இதுதான் வந்து ஏ டேஷ். ஓகே, ஸோ இப்போ ஏ டேஷுடைய இந்த வென் டயக்ராம்ஸ் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் we draw A. A means A சர்க்கிள் ஃபுல்லாக ஷேட் பண்ணிக்கணும், அதுதான் ஏ. ஏ டேஷ்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஏல எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. அப்படின்னா ஏ சர்க்கிளை தவிர மீதி இருக்கிற பிளேசஸ்லாம் நம்ம ஷேட் பண்ணிட்டா அதுதான் ஏ டேஷ். கான்செப்ட் கிளியராக புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் ஏ மைனஸ் பி ஹோல் டேஷ். ஸோ ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பின்னா எலமெண்ட்ஸ் ஆர் இன் ஏ பட் நாட் இன் பி. அப்போ பி சர்க்கிள் இருக்கு இல்லையா, இந்த பி சர்க்கிள்குள்ளே எலமெண்ட் போகவே கூடாது. அப்போ பி சர்க்கிள் வந்து பிளாங்காக இருக்கும், ஏல மட்டும் ஷேட் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால தான் உங்களுடைய அந்த பிளேசஸ் எல்லாம் உங்களுக்கு க்ரீன் கலரில் ஷேட் பண்ணியிருக்கு. கேன் அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் ஏ மைனஸ் பி ஹோல் டேஷ். ஏ மைனஸ் பி ஹோல் டேஷ் மீன்ஸ் எக்ஸப்ட் ஏ மைனஸ் பி. ஸோ ஹியர் வி ஷேடட் ஏ மைனஸ் பி. Except A minus B is nothing but A minus B whole dash. That is complement of A minus B. That's all. Okay children. Next problem, example 1.22. Verify A intersection of B union C is equal to A intersection B union A intersection C using Venn diagrams. So this is distributive property. Okay children. So there are two distributive properties. So let me see one distributive properties. Verify that distributive properties using Venn diagrams. Let me see the LHS side. So here there are 3 sets. So that we draw 3 circles intersect each other. இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 செட்டு தான் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஏபி. அதனால் 2 சர்க்கிள்ஸ் இன்டர்செக்டிங் ஈச் அதர்னு நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும். இதில் ஏபிசி 3 செட்ஸ் வந்து கிவனாக இருந்துச்சு அப்படின்னா 3 சர்க்கிள்ஸ் இன்டர்செக்ட் ஈச் அதராக நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த எல்ஹெச்எஸ் சைடை பொறுத்த வரைக்கும் ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி யூனியன் சி. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிற வேல்யூவை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பி யூனியன் சி. லெட் ஐ ட்ரா 3 சர்க்கிள்ஸ் இன்டர்செக்ட் ஈச் அதர். திஸ் சர்க்கிள் இஸ் ஏ, பி அண்ட் சி. இப்போ நீங்கள் பி யூனியன் சி ஷேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏ சர்க்கிளை நீங்கள் பார்க்காதீங்க, பியையும் சியையும் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ பி எங்கே இருக்குது, பி சர்க்கிள் எது வரைக்கும் இருக்குது, சி சர்க்கிள் எது வரைக்கும் இருக்குது, அதை நீங்கள் ஷேட் பண்ணுங்கள். நீங்கள் ஷேட் பண்ணும்போது அது ஏ சர்க்கிள்குள்ளே போகுது, அதை நினச்சலாம் நீங்கள் ஒரி பண்ணிக்கக்கூடாது. நம்மளுடைய ஃபோக்கஸ் எதில் இருக்கணும், பி சர்க்கிள் சி சர்க்கிளில் மட்டும் இருக்கணும். ஸோ அதனால் பி யூனியன் சி இப்படி நீங்கள் ஷேட் பண்ணிக்கிறீங்க. ஓகே சில்ட்ரன். நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி யூனியன் சி. ஸோ முதல்ல இதுக்கு என்ன மீனிங், ஏ சர்க்கிள்க்கும் பி யூனியன் சிக்கும் எந்த பிளேஸ் வந்து காமனாக இருக்குது,
அதுதான் மீனிங். அது ஏ சர்க்கிள்லேயும் இருக்கணும், பி யூனியன் சிலையும் இருக்கணும். இப்போ பி யூனியன் சி இங்கே தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து பி யூனியன் சி. ஏ சர்க்கிள்குள்ளே அப்படின்னு பார்த்தா இந்த பிளேஸ் தான் காமனாக இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து LHS சைடு. ஸோ டேக் இட் as 1. Next we move to RHS side. So in bracket there are two values, A intersection B, A intersection C. So A intersection B na ஏவுக்கும் பிக்கும் காமனான பிளேஸ். ஸோ இது வந்து சிக்குள்ளே வருது, அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே கூடாது. ஏ சர்க்கிள் பி சர்க்கிளுடைய இன்டர்செக்ஷன் பார்ட்டை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் சி அதே மாதிரி ஏவுக்கும் சிக்கும் இன்டர்செக்ஷனான பிளேஸ். இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறீங்க, அப்படி என்ன பண்ணணும், இந்த சர்க்கிளையும் இந்த ஷேடிங்கையும் அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க இல்லையா. அப்படி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஷேடிங் கிடைச்சிடும். ஸோ டேக் இட் as 2. ஸோ ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS, hence it is verified. Okay children, next problem, exercise 1.5 9th problem. Verify A difference of B intersection C is equal to A difference B union A difference C using Venn diagrams. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5 mark கொஸ்டின்ஸ். ஓகே, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, நல்லா லிசன் பண்ணிக்கணும். ஓகே ஃபஸ்ட்டு LHS சைடு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். தெர் ஆர் 3 sets A B C, அதனால் 3 circles intersect each other நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும். ஸோ யூ நோ தட் ஹவு டு ட்ரா Venn diagrams in B intersection C. Just the common places of B and C. Okay children, next A difference of B intersection C. A difference of B intersection C means elements are in A but not in B intersection C. நல்லா புரிஞ்சுக்கோ, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி காமிக்கிறேன், நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. 3 circles intersect each other நான் ட்ரா பண்ணிக்கிறேன், A B C கொடுத்துட்றேன். ஓகே, elements are in A but not in B intersection C. இதுதான் கான்செப்ட். இப்போது B intersection Cனா எங்கே ஷேடிங் வருதுங்கிறத இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் எலமெண்ட்ஸ் ஏல இருக்கணும், ஆனால் எதில் இருக்கக்கூடாது, B intersection Cக்குள்ளே இருக்கக்கூடாது. இந்த பிளேஸ்லாம் நீங்கள் ஷேட் பண்ணிக்கணும். ஓகே, இங்கெல்லாம் ஷேடிங் வரலாம். எங்கே வரக்கூடாது அப்படின்னா B intersection பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே மட்டும் உங்களுக்கு ஷேடிங் வரக்கூடாது. இப்போ B intersection Cனா இந்த பிளேஸ், உங்களுக்கு இந்த பிளேஸ் வந்து B intersection C. நான் க்ரீனால் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள், இது வந்து B intersection C. இந்த பிளேஸில் வரக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ அந்த பிளேஸ்லலாம் வரக்கூடாது அப்படின்னா அந்த பிளேசஸ்லாம் எடுத்துருங்க. இப்போ இதுதான் உங்களுக்கு வந்து A difference of B intersection C. Can understand? So take it as true because it is LHS side. In RHS side there are two values we are going to find out. First A difference B and A difference C. So A difference B means elements are in A but not in B. இதுதான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. நல்லா லிசன் பண்ணணும், கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க. A difference B வந்து நான் ட்ரா பண்ண போகிறேன். இது வந்து A செட், B செட், C செட்டுன்னு எடுத்துக்கிறீங்க. A difference B. Elements are in A but not in C. It may be in C. அவ்வளோதான். அதாவது நான் தமிழில் கிளியராக சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏல இருக்கணும், பியில் இருக்கக்கூடாது. சியில் இருக்கலாம், தப்பு கிடையாது. நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது A சர்க்கிள் B சர்க்கிள் மட்டும்தான். இப்போ நான் மறுபடியும் நான் க்ரீனால் பண்ணதுக்கு மேலேயே ஒரு பிங்க் கலரில் A செட் B செட்டை ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது எலமெண்ட்ஸ் ஆர் இன் A பட் நாட் இன் B அப்படின்னா பாருங்கள், B சர்க்கிள் வந்து இது வரைக்கும் இருக்குது இல்லையா, B சர்க்கிள் இது வரைக்கும் இருக்குது. அப்போ அதுக்குள்ளே ஷேடிங் போகக்கூடாது. ஆனால் இங்கே பாருங்கள், சியில் வந்து அந்த ஷேடிங் வரலாம். நான் ப்ளூவால் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள், கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இதே சேம் கான்செப்ட் தான் உங்களுக்கு வந்து A மைனஸ் C. எலமெண்ட்ஸ் ஆர் இன் A பட் நாட் இன் C. இட் மே பி இன் B. நல்லா புரிஞ்சுக்கணும். B சர்க்கிள்குள்ளே போகலாம், C சர்க்கிள்குள்ளே கண்டிப்பாக இருக்கவே கூடாது. ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுக்கும் நாம் யூனியன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்.
ரெண்டு சர்க்கிள், இந்த ரெண்டு ஷேடிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இந்த ஷேடிங், இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேடிங் கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் சைடு. ஸோ டேக் இட் as 2 from 1 and 2 LHS equal to RHS, hence it is verified. Next exercise 1.5 11th problem. Verify A intersection B whole dash is equal to A dash union B dash using Venn diagrams. So this rule is nothing but De Morgan's laws for complementation. இதில் ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் சைடு ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது ஏ செட்டுக்கும் பி செட்டுக்கும் காமனான பிளேஸ். ஸோ இந்த ரெக்டாங்கிள் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? யூனிவர்சல் செட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, ஸோ அதில் ஒரு சப்செட்டு தான் வந்து ஏபி. ஸோ அதனால் இன்டர்செக்ட் ஈச் அதராக நீங்கள், ஏன்னா ரெண்டு செட்டு தான் இல்லையா, ஸோ அதனால் இன்டர்செக்ட் ஈச் அதராக ட்ரா பண்ணிக்கிறீங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி மீன்ஸ் காமன் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஸோ அதனால் ட்ரா பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் A intersection B whole dash. Before I said A intersection B whole dash is nothing but except A difference. A intersection B இல்லையா? A intersection Bல ஷேட் பண்ண பிளேஸை தவிர மீதி இருக்கிற பிளேஸை எல்லாம் ஷேட் பண்ணிடணும். அதுதான் A intersection B whole dash. Take it as 1. Next RHS side. First you draw A dash. You know that how to draw A dash. Next you draw B dash. A dash means except A, B dash means except B. Next you draw A dash union B dash. A dashையும் B dashையும் ஜாயின் பண்ணுறீங்க. இப்போ A dashலையும் B dashலையும் காமனாக எந்த பிளேஸ் ஷேட் பண்ணலன்னு பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த இன்பிட்வீன் பிளேசஸ் மட்டும்தான் ஷேட் பண்ணாமல் இருக்குது, அது மட்டும் பிளாங்காக இருக்கும். மற்ற எல்லா பிளேஸும் உங்களுக்கு ஷேட் பண்ணியிருக்கும். ஓகே, ஸோ டேக் இட் as 2. B from 1 and 2 LHS equal to RHS, that is A intersection B whole dash is equal to A dash union B dash, hence it is verified.